ஹாய் வியூவர்ஸ், நான் வாணி வசந்த். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா. ஸோ இந்த மட்டன் கீமா ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், தோசை, இன்னும் ப்ரெட்டில் கூட நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த கீமா ஸ்டஃப் பண்ணி நம்ம அதை சாப்பிட்லாம். குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க மட்டன் கீமா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். கீமா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். குக்கர் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நான் இலை, பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். லேசாக வதங்கணும். பிரிஞ்சி எல்லாம் ப்ரௌனிஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஆயிலில் ஹீட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். ஒரு 5 to 8 minutes நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. பொதுவாக கீமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, இலை இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நான் இப்போ வாசனைக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போது வாயில் அது தடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை போட மாட்டாங்க. பட் நம்ம அதை போட்டு செய்கிறோம். அது நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம கறி ஆட் பண்ண போகிறோம். கறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீமா செய்யறதுக்கு நம்ம கடையில் சொல்லி இந்த மாதிரி கொந்தின கறி நம்ம வாங்கிக்கலாம். பொதுவாக கீமாக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி நம்ம வாங்கணும். ஃபஸ்ட் டைம் கீமா செய்கிறவங்க இது ஜாக்கிரதையாக நம்ம கழுவணும். பார்த்திங்கன்னா நல்லா இது நம்ம அந்த ஸ்டீல் வடிகட்டில் நம்ம நல்லா வடிகட்டிக்கணும். இல்லைன்னா அது நிறைய அந்த ஃப்ளஷ் எல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஜாக்கிரதையாக இதை வடிகட்டி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது நம்ம நல்லா மசாலாலாம் அதில் படுற அளவுக்கு நம்ம நல்லா இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் இருக்கட்டும். நல்லா நம்ம இதை வதக்கிட்டு போகிறோம். இதுலேயே தண்ணி விட்டு அது வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். கீமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அது மட்டனோட டேஸ்ட் இதில் நல்லா தெரியும். ஏன்னா இது நல்லா எலும்பு இல்லாமல் இருக்கிறதுனால, வெறும் கறி மட்டும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் நம்ம நிறைய காரம் போட்டுட்டோம் அப்படின்னா வெறும் காரம் மட்டும்தான் தெரியும், டேஸ்ட் தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம ஓரளவுக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும் இதுக்கு. அப்புறம் கரம் மசாலா வேறு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது டேஸ்ட் இருக்கும்.
இது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தக்காளி ஆட் பண்ணணும். ஓகே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட் நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இதில் நம்ம 1.5 டம்ளர் தண்ணி விட போகிறோம். அதிகமாக தண்ணி விட்டுறக்கூடாது, ரொம்ப கிரேவி ஆகிடும். ஆக்சுவலாக கீமான்றது வந்து ஒரு செமி கிரேவியாக இருக்கணும். இப்போ அந்த 1.5 டம்ளர் தண்ணி நான் அதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம நல்லா கலரிட்டு ஒரு 4 விசில் நம்ம வைக்கலாம். மட்டன்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ நான் இதை மூடி 4 விசில் நான் வைக்கிறேன். செம்ம வாசனைங்க. கீமா ரெடி ஆயிடுச்சு. இது நான் சர்வ் பண்ணுறேன். சூடான சுவையான மட்டன் கீமா ரெடி ஆயிடுச்சு. இந்த 250 கிராம் மட்டன் கீமாவுக்கு எவ்வளோ அளவுகள் மசாலா போடணும் அப்படிங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது வந்து அந்த அளவுக்கு உள்ளது தான். உங்களுக்கு இன்னும் ரெசிபி வந்து ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் கீமா பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. மைல்டாக இருந்தாலே அது வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்க அளவு விட உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இது செஞ்சுக்கலாம். மட்டன் கீமா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 250 கிராம், வெங்காயம் 2 மெல்லியதாக நறுக்கியது, தக்காளி 3 பொடிதாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 3 கீறியது, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கடலை எண்ணெய் தேவையான அளவு. தாளிக்க 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. ஓகே வியூவர்ஸ், வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.